என் பட்டுக்கு என்ன ஆச்சு? என்னம்மா இப்படி அடிபட்டு கிடக்குறியாடா என் சொல்லக்குட்டி? ஏம்மா ஒன்றும் ஆகுதுடா என் பொட்டு, ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே ஆகாது. எந்த இடத்துல அடிபடுது என் பப்புக்கு? எங்கே அடிபட்டுது பாரு என் சொல்லத்துக்கு. பார் கண்டது நல்லா வீங்கி போய்க்குது. குழந்தை எங்கே அடிபடுது பார். ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா எல்லாம் இந்த மாதிரி அமக்கலம் பண்ணுறீங்களாலே. எதுக்கு வெளியே போனோம் நீங்கள்? ஏம்மா வேதனையாகுதாம்மா, மனசு கஷ்டமாகுதாம்மா என் செல்லத்துக்கு. என் டாமி பாருங்க அடிப்பட்டு அவசரப்படுறாம்மா என் பப்பு. ஐஸ் ஒத்தடம் கொடுத்தேன், கொஞ்சம் மொத்த போயிருக்கான். காலையில் 3 ஊசி போட்டாச்சு. ஐஸ் கட்டி போட்டோன்னே ஃப்ரீயாக இருக்கலாம் பாரு ஓரளவுக்கு. என் டாமி பட்டு. ஏம்மா உங்களுக்கு என்ன அடி போட்டால் மனசு தாங்களடா எனக்கு. நைட்லாம் தூங்க அவசரப்பட்டு நிட சொல்ல குட்டி. ஐஸ் கட்டி அப்படிலாம் இருக்கான் குட்டியா பட்டு. ஓரளவுக்கு கால் தூக்கலாம் என் சொல்ல குட்டி. அதே போதும் எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எவ்வளோ அடிபட்டு பாருங்க, எல்லாம் வேதனையாக இருக்குதும்மா. நைட்லாம் துடிக்கிறாங்க என் குட்டி. வெளியே போகாதீங்களா, யாராவது கம்பை தேய்ச்சிடும், அதெல்லாம் கரெக்டாக அடிச்சு விட்டுக்கலாம். எதுக்குயா நீ அங்கே போன ரோட்டில் கொம்பை தடிக்கிற அழுது? அவன் எப்படிப்பட்ட மிருகமாக இருப்பான் பாருங்க. எப்படி அடிச்சு வச்சுக்கிறான் பாருங்க என் குட்டியை. அவ்வளோ வேதனையாக இந்த இடத்துலலாம் அடிச்சான் என் குட்டி. இந்த இடத்துல தான் போட்டுக்குது என் குட்டிக்கு. ஏம்மா என் பொட்டுக்கா, என் செல்லத்துக்கா, என் மாடியா டாமி பொட்டு. எந்த நாய் இருந்தானப்பா, யாராக இருந்தானப்பா, கட்டையை எடுத்து அடிச்சா அதனுடைய வலி எப்படி அனுபவிக்கணும்? 2 நாளாக வேதனை போட்டுங்க என் குட்டி. என்னதான் ஊசி போடலாம், மனசுக்கு வேலை அது துடிக்கிறது வேதனையாக இருக்குது. அதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ? நீங்கள் போடுற வேதனை எனக்கு கஷ்டமாக இல்லையா? என்னம்மா ஒன்றும் இல்லடி என் பொட்டு. அச்சா டாமி பொட்ட ஒன்றும் இல்லடி. ஏம்மா இப்போ பஸ் கால் ஆக்ஷன் தூக்குறான, பெரிய விஷயமாச்சே. சரியாடா உனக்கு சொல்லக்குட்டியா சொல்லும். கால் தூக்குறியா, அதே பெரிய விஷயம்டா எனக்கு. ஓகேடா சொல்லக்குட்டி. ஆடு லோடு அப்பா பார், ஒரு ஆடு வந்து நிற்கிது பார், குட்டி ஓடு. போச்சு. பாப்பா பொட்டு, டாமி பொட்டு.